வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்த்தீங்கன்னா பல்லடத்து வரைக்கும் ஒரு வாடகைக்கு போக போகிறோம். என்ன லோடு என்ன வாடகைன்னு தெரியல. நம்ம பக்கத்து ஊரில் தான் போய் லோடு ஏற்றிட்டு பல்லடம் வரைக்கும் போய் லோடு ஏற்றி இறக்கிட்டு வரணும். போயிட்டு வரக்கு எத்தனை மணியாக தெரியல. அதுக்கு முன்னால் வண்டியில் கொஞ்சம் தொட்டி பூரா குப்பையாயிடுச்சு. தொட்டியில் இருக்கிற குப்பையை பூரா கூட்டிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், டாடா ஏசி பொறுத்தளவுக்கு எப்போவுமே வண்டி ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னால் ஹீட்டர் ஒரு 3 டைம் ஓட விடணும். 2 3 டைம் ஹீட்டர் ஓடுறதுக்கப்புறம் தாராளமாக ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கண்ணாடியெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்து, கண்ணாடியெல்லாம் சரியாக இல்லைன்னா கண்ணாடியை மேலே கீழே நமக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். அட்ஜஸ்ட் பண்ணிட்டு 9 மணிக்கு வர சொன்னாங்க. நம்ம 9 மணி ஆயிடுச்சு. வண்டி எடுத்துகிட்டு போகிறோம். போய் பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்மளை வாடகை கூட்டம் பார்த்தீங்கன்னா பாதியிலே ஃபோன் பண்ணி 9:30 வேண்டாம், நீங்கள் 10 மணிக்கு வந்துருக்குன்னு சொன்னாங்க. அதனால் நம்ம பாதியிலேயே எங்கள் பாதி வீட்டு பக்கத்தில் ஒரு இடத்துல வண்டியை போட்டு அப்படியே ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கிறேன். திருப்பி மணி 10 ஆனதும் வண்டி எடுத்து நம்ம பாட்டு கிளம்பிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா லோடு ஏற்றுறதுக்கு வந்தாச்சு. என்ன லோடுன்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷாப் ஜாமான் தான் இன்றைக்கி நம்ம ஏற்ற போகிறோம். வண்டி பாருங்கள், வண்டி எங்கே இருக்குது. இந்த ஒர்க் ஷாப்புக்கு தான் நம்ம லோடு ஏற்றுறதுக்கு வந்துருக்குறோம். லோடு வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் போய் லோடு ஏற்றிட்டு வரணும். ஒர்க் ஷாப்புக்கு இந்த மாதிரி ஆங்கிலு சின்ன சின்ன ப்ளஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். லோடு எவ்வளோ வரப்போகுதுன்னு தெரியல. பார்த்து பத்திரமா போயிட்டு வரணும். வண்டியில் வேறு ஏதோ பல்லடத்தில் கேமராவெல்லாம் மாட்டிக்குன்னு சொல்கிறாங்க. சீட்டு பெல்ட் போடாமல் போனால் அதில் எப்படின்னு பார்த்துட்டுலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா பல்லடம் வந்தாச்சு. வர்ற வழியில் எந்த வீடியோவும் எடுக்க முடியல. ஏன்னா கொஞ்சம் குயிக்காக பல்லடம் தரணும் அப்படின்னு சொன்னாங்க. மணிக்கு வர்றதுக்கே மணி 10:30 மேலே ஆயிடுச்சு. கரெக்டாக ஜிஹெச்சுக்கு முன்னால் தான் வண்டியை போட்டு நிற்கிறேன். ஜிஹெச்சுக்கு முன்னால் ஆம்புலன்ஸ்லாம் நிற்கிறா. பல்லடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஜிஹெச்சும் போலீஸ் ஸ்டேஷனும் ரெண்டுமே பக்கத்தால் இருக்கேன். இது வந்து போலீஸ் ஸ்டேஷனு, இது வந்து ஜிஹெச். வர்ற வழியில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக ஃபைன் போடுற கேமரா பார்த்தேன். காராக இருந்தால் சீட் பெல்ட் போடாமல் இருந்தால் நம்ம வண்டி நம்பரை பார்த்து அதுக்கு ஒரு ஃபைனு. நம்ம 2 வீலரில் வந்தோம்னா 2 வீலருக்கு ஹெல்மெட் போடாமையோ இல்லை ஃபோன் பேசிட்டு வந்தோம்னா அதுக்கு ஒரு ஃபைனு. அந்த மாதிரி வந்து அந்த கேமராவே டிடெக்ட் பண்ணி ஃபைன் போட்டுரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அந்த கேமரா இருந்துச்சு. நான் வர்ற வழியில் பார்த்துட்டு தான் வந்தேன். ஆனால் அந்த கேமரா ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்குது என்னென்னு தான் சரியாக தெரியல. பயந்துகிட்டே வந்தேன். சீட் பெல்ட் போடாமல் தான் வந்தேன். ஏன்னா நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா சீட் பெல்ட்டே ஸ்டக்காகி நிற்கிது. சீட் பெல்ட்டே வரமாட்டேங்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்த்தீங்கன்னா அங்கே அந்த ரெடி பண்ண கொடுத்துருந்த மிஷினை வாங்கிட்டு திருப்பி இங்கே சந்தக்கடை வீதி பல்லடம் மங்கள ரோடு இருக்குல்ல, பல்லடம் மங்கள ரோடு சந்தக்கடை வீதிக்குள்ளே வந்தாச்சு. இங்கே ஸ்ரீ கிருஷ்ணா டிம்பர்ஸ் அண்ட் ப்ளைவுட்ஸ். இங்கே வந்து ஒரு ப்ளைவுட் சீட் எடுக்கணுமாம்மா. சீட் எடுக்கிறதுக்குள்ளே ரேட்டு விசாரிக்க போயிருக்காங்க. வந்து நம்ம வண்டியில் பின்னால் அந்த ப்ளைவுட் ஏற்றிட்டு இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன ஜாமானமெல்லாம் வாங்க வேண்டியது இருக்குது. அந்த சின்ன சின்ன ஜாமானத்தையும் வாங்கிட்டு அடுத்து வேறு ஏதாவது ஏற்றணுமா இல்லை என்ன வாங்கணும் ஒன்றும் தெரியல. திருப்பி என்ன லோடுன்னு பார்த்து ஏற்றிட்டு மேலே வந்து அந்த ஆங்கிலெல்லாம் போட சொல்லியிருந்தாங்க. அந்த குறுக்கு ஆங்கில் இருக்குல்ல, லோடு ஏற்றுறதுக்கு மேலே கம்பி, அந்த குறுக்கு ஆங்கில் போட சொல்லியிருந்தாங்க. அந்த குறுக்கு ஆங்கில் போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்சு இதுக்கப்புறம் தான் போய் ஏதோ ஒரு குடோன்லேயோ இல்லை ஏதோ ஒரு ஹார்ட்வேர் ஷாப்லேயோ கம்பி இரும்பு ஜாமானமெல்லாம் ஏற்ற சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். லோடு ஏற்றும்போது ஒரு வீடியோ போடுறேன். ஃப்ரெண்ட்ஸ், அந்த ப்ளைவுட் பார்த்தீங்கன்னா ஏற்றுறதுக்கு கொண்டாந்துட்டாங்க. நான் வண்டிக்குள்ளேருந்து கயிறு எல்லாத்தையுமே எடுத்து வச்சேன். அவங்களும் உள்ளே போய் அந்த ப்ளைவுட் எடுத்து வந்து வண்டியில் நீட்டாக அவங்களே வச்சுட்டாங்க. ப்ளைவுட் ஏற்றியாச்சு. ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. நம்ம வந்துருக்கிற கடை பார்த்தீங்கன்னா
ஸ்ரீ SSJ ஸ்டீல்ஸ். இங்கே தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வண்டிக்கு லோடு எடுத்து போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா லோடு எடுத்து ஆரம்பிச்சிட்டாங்க. 20 அடி நீளம் ஸ்கொயர் பைப்பு, ஒரு 300 கிலோ 350 கிலோ இருக்கும். இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும். எல்லா வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வரைக்கும் நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியில் பார்த்தீங்கன்னா ஒரு 300-350 கிலோ லோடு ஏற்றிக்குது. 300 கிலோ லோடுமே மேலே ஏற்றிக்குது, கீழே ஒரு 50 கிலோ லோடு ஏற்றிக்குது. ஒன்றும் பிரச்சனை இல்லை, வண்டி பக்காவாக வந்துடும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வண்டியிலேருந்து ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா இறக்கியாச்சு. அங்கேருந்து வர்றதுக்கே மணி 12 ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அதுங்காட்டி வீடியோவில் இது எடுக்காம படப்பட நேராக வீட்டுக்கே வந்துட்டேன். இந்த வாடகை நல்லபடியாக ஓட்டி முடிச்சாச்சு. அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கிறேன். மறக்காமல் நம்ம வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் எல்லாம் வரும்.